ஆர்ஆர்பி குரூப் டிக்கான கிளாஸஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கிளாஸோட டாபிக் என்ன அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம். ஓகேங்களா, நரம்பு மண்டலம். அதில் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. சரி, ஃபர்ஸ்ட் கொஷின், ஆல்ஃபாக்டரி ரிசெப்டர் எய்ட் இன் டேஸ் பெர்செப்ஷன். அதாவது நம்மளோட நரம்பு மண்டலம் ஆல்ஃபாக்டரி ரிசெப்டார்னு சொல்லிட்டு ஒரு ரிசெப்டார் இருக்கு. ரிசெப்டார் அப்படின்னா வந்து சில உணர்வுகளை எடுத்துக்கக்கூடியது. ஓகேங்களா, அது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்மெல்லை எடுத்துக்கிறதா, சவுண்டை சென்ஸ் பண்றதா, டேஸ்ட்டை சென்ஸ் பண்றதா, இல்லை டச்சை சென்ஸ் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ஃபாக்டரி ரிசெப்டார் அப்படிங்கிறது வந்து ஸ்மெல்லை வந்து சென்ஸ் பண்ணக்கூடிய ரிசெப்டார். ஓகேங்களா, ஓகே. செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following part is responsible to give a specific color to the eyes? அதாவது நம்ம ஐயோட கலர் வந்து சிலருக்கு கலர் வந்து ப்ளூ கலர்ல இருக்கும், ப்ரௌன் கலர்ல இருக்கும், பிளாக் கலர்ல இருக்கும். இதுக்கு எது வந்து அந்த கலரை கொடுக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஐரிஷ் தான் வந்து அந்த கலரை கொடுக்கக்கூடியது. ஓகேங்களா, ஐரிஷ் தான். சரி, ஐரிஷ் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பாருங்க. அதாவது ஐஸ்ன்னு பார்த்தோம்னா உள்ள கருப்பு கலர்ல ஒன்று இருக்கும், அதை சுத்தி வந்து இருக்கிறதா வந்து ஐரிஸ். அந்த கருப்பு கலர்ல இருக்கிறது வந்து பியூப்பல்னு சொல்லுவாங்க, அதை சுத்தி இருக்கிறது ஐரிஷ். இந்த ஒயிட் கலர்ல இருக்குல்ல அதை வந்து ஸ்க்ளீரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஐல. ஓகேங்களா, லென்ஸ் அப்படிங்கிறது இதுக்குள்ள வந்து லொக்கேட் ஆயிருக்கும். ஓகேங்களா, உள்ள வந்து லொக்கேட் ஆயிருக்கும், அதான் லென்ஸ் அப்படிங்கிறது. சரி சரி, வேற என்ன கொடுத்துருக்காங்க. அதாவது ஐரிஷ் part is responsible to give specific color to ஐக்கு கலரை கொடுக்கக்கூடியதே ஐரிஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. A person's eye color results from pigmentation of structure. அதாவது நம்மளோட ஐரிஷ்ல இருக்கக்கூடிய பிக்மெண்ட்டை பொறுத்து தான் கலர் வந்து மாறுது அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் விச் சரௌண்ட்ஸ் எதுனா அந்த பிளாக் ஹோல்ஸ் அப்படியே பியூப்பிளை சுத்தி வந்து காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பியூப்பிள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து கண்ட்ரோல் எவ்வளோ லைட் வந்து உள்ள வரணும் வெளியே போகணும் அப்படிங்கிறது. இப்போ அதிகமாக லைட் அடிச்சது அப்படின்னா நம்ம டக்குனு பிளிங்க் பண்ணுவோம், அதுக்கு காரணம் பியூப்பிள் தான் அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஐடென்டிஃபை த ஃபாலோயிங் செல். செல்லோட பிக்சர் கொடுத்துட்டு இது என்ன செல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது என்ன செல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நர்வ் செல். ஓகேங்களா, இதுதான் வந்து நர்வ் செல் அப்படிங்கிறது. கிளாஸஸ் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து நர்வ் செல். ஓகேங்களா, அதாவது என்ன இருக்கும் அப்படின்னா சென்டர்ல செல் பாடி இருக்கும், அப்படியே எக்ஸ்டென்ஷன் வந்து டென்ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளைகள் இருக்கும். இதை வந்து ஆக்சான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது பிரான்ச்சஸா முடியும். எண்ட்ல வந்து சர்க்கிள் மாதிரி காமிட்டு வந்து ஸ்னாப்டிக் நாப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்ப இது என்ன செல் அப்படின்னா நர்வ் செல். நர்வ் செல் தான் இருக்கிறதே வந்து லாங்கஸ்ட் செல் இன் ஹியூமன் பாடி. ஓகேங்களா, லாங்கஸ்ட் செல் இன் ஹியூமன் பாடின்னு பார்த்தோம் அப்படின்னா நர்வ் செல் தான். அதுக்கு காரணம் வந்து என்னன்னா ஆக்சான்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி வந்து காணப்படுது. இதுதான் வந்து நர்வ் செல்லுக்கு லென்த்தை கொடுக்கக்கூடியது. ஓகே, அடுத்தது. சரி, நர்வ் செல்ல சில பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன அப்படின்னா இதுதான் செல் பாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை சுத்தி வந்து கிளை கிளையா இருக்குது, டென்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நர்வ் செல் அப்படிங்கிறது என்ன, ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துறது. அதாவது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட உடல்ல இருந்து பிரெயினுக்கும், பிரெயின்ல இருந்து உடலுக்கும் கடத்தக்கூடிய வேலையை செய்யறது தான் வந்து அந்த நர்வ் செல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து அதோட எண்ட்ல வந்து இப்படி கிளை கிளையா இருக்குது, இதுதான் வந்து டென்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து செல் பாடி இல்லைன்னா ஜோமா இல்லைன்னா ஜைட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பகுதி இருக்குல்ல, இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மைலினேட்டட் ஆக்சான். ஆக்சுவலி இது வந்து என்னன்னா இதை சுத்தி மைலினேட்டட் ஷீத்னு சொல்லிட்டு ஒரு கவர் காணப்பட்டுச்சு அப்படின்னா அது மைலினேட்டட் ஆக்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில், ரெண்டு மைலினேட்டட் ஷீத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நோட்ஸ் ஆஃப் ரன்வீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது எதனால ஆணுச்சு அப்படின்னா ஸ்குவான் செல்னால ஆனதுதான் வந்து இந்த மைலினேட்டட் ஷீத் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இதோட எண்ட்ல வந்து ஒரு இது மாதிரி இருக்கும் ரவுண்டா. இது வந்து என்ன அப்படின்னா ஸ்னாப்டிக் நாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு நர்வ் செல்ல இருந்து இன்னொரு செல்லுக்கு எப்படி பாஸ் ஆகுது அப்படின்னா டென்ட்ரைட் வழியா வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் வரும். அது செல் பாடிக்கு உள்ள வரும். செல் பாடி வந்து ஆக்சான் வழியா என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இந்த ஸ்னாப்டிக் நாபுக்கு கடத்தும். இது இன்னொரு நர்வ் செல்லுக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணும். இப்படிதான் வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும். ஓகே, நர்வ் செல் அப்படிங்கிறதுல இதுல பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுக்கு அதாவது மெசேஜ் ஆர் சென்ட் பை வீக் எலக்ட்ரிக் கரண்ட். அதாவது ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டே வச்சுக்குவோம். அது வீக் எலக்ட்ரிக் கரண்ட்னால ஒரு மெசேஜ் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த மெசேஜ் எடுத்துட்டு போறது எது அப்படின்னா நியூரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. மேபி ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் நம்பர் 4. இந்த பிரெயினோட அனாட்டமின்னு சொல்லக்கூடிய உள் அமைப்பியல்ல இருந்து நமக்கு கேள்விகள் கேட்குறாங்க. சரிங்களா, சரி. Which
ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் இண்டிகேட் த ஸ்பைனல் கார்டு. ஓகேங்களா, அதாவது பிரெயினோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த நம்பர் வந்து ஸ்பைனல் கார்டை குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கே தெரியும் ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிறது அதாவது மூளையோட பின்புறம் தண்டு வடத்துக்கு கீழே வந்து முதுகு வரலும் வந்து நீண்டு காணப்படும் ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிறது. ஓகேங்களா, அப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து பேஸ் ஆஃப் த பிரெயினோட பேஸ்ல தான் வந்து அந்த ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிறது பிரெயின் ஸ்டெப்புக்கு கீழே இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ இந்த பகுதியில் வந்து ஸ்பைனல் கார்டு இருக்கும். ஓகேங்களா, இந்த மேலே இருக்கிறது எல்லாமே என்னன்னா பெருமூளை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்ட்டாக அப்படி சொல்லி பிரித்தோம் அப்படின்னா இது வந்து முன்னாடி ஃப்ரண்டல் லாப், இது வந்து என்னது பேரியட்டல் லாப், இது வந்து ஆசிபிட்டல் லாப் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. அதுக்குள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா பின்பகுதியில் வந்து சிறுமூளை காணப்படும், உள்ள பான்ஸ் இருக்கும், அது கீழே ஹைப்போதலாமஸ் தலாமஸ் இதெல்லாம் வந்து உள்ள இருக்கும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 5. ஓகேங்களா, சாரி, இந்த பிக்சர் மட்டும் ஒரு டைம் பார்த்துக்கலாம். இது வந்து வெளிப்புறத்துல காணப்படுதுல, இந்த ப்ளூ கலர்ல காணப்படுறது தான் வந்து பெருமூளை இல்லைன்னா செரிப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுக்கு அடுத்து வந்து அதுக்கு அடியில வந்து என்னன்னா தலாமஸ் இருக்கும், அதுக்கும் கீழே தான் வந்து ஹைப்போதலாமஸ் இருக்கும். அதாவது எண்டோக்ரைன் சிஸ்டம்ல பிட்யூட்டரி கிளாண்டை கண்ட்ரோல் பண்றது என்னன்னா ஹைப்போதலாமஸ் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஓகேங்களா, சரி, அடுத்து வந்து அதுக்கு கீழே தான் வந்து பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கு. பிட்யூட்டரி கிளாண்ட்னா உடல்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஹார்மோன்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படிங்கிறது. அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா பின்பகுதியில் இந்த கிரீன் கலர்ல இருக்குல்ல, இது வந்து என்ன அப்படின்னா செரிபெல்லன்னு சொல்லுவாங்க, சிறுமூளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிட் பிரெயின், அதுக்கப்புறம் பான்ஸ், அப்புறம் மெடுலா இருக்கும், அப்புறம் ஸ்பைனல் கார்டு இருக்கும். ஓகேங்களா, அதாவது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஹிப்போ கேம்பஸ்க்கு கீழே, கரெக்டா பார்த்தோம் அப்படின்னா ஹிப்போ கேம்பஸ்க்கு கீழே வந்து காணப்படுறது வந்து மிட் பிரெயின், நடுமூளை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே வந்து பான்ஸ், மெடுலா, இந்த சிறுமூளை, இது மூணுமே சேர்ந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹிண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, பின் மூளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த ஹைப்போதலாமஸ், தலாமஸ், இந்த பெருமூளை, இது மூணும் சேர்ந்து ஃபோர் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மூளையோட முன்பகுதியில காணப்படுது. ஓகேங்க, நடுமூளை அப்படிங்கிறது இந்த பகுதியில இருக்கு. சரி, பிக்சர் வந்து கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க, ஏன்னா அந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இப்போ கேட்டிருந்தாங்களா ஸ்பைனல் கார்டு வந்து எந்த இடத்துல இருக்குன்ட்டு. சரி, ஸ்பைனல் கார்டு வந்து என்ன ஷேப்ல இருக்கும்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா, பாட்டம் ஆஃப் த பிரெயின் ஸ்டெம்ல இருந்து ஆரம்பிக்குது, பிரெயின் ஸ்டெம் இல்லைன்னா பிரெயின்ல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பைனல் கார்டு இஸ் அ லாங் தின் டியூப்லெஸ் ஸ்ட்ரக்சர் மேட் அப் ஆஃப் எதனால ஆயிருக்கும் அப்படின்னா வந்து நர்வஸ் திசுனால தான் இருக்கும், நரம்பு திசுக்களால் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. எங்க இருக்குன்னா மெடுலா ஆப்லகேட்டா, முன்னாடி பார்த்தோம்ல எந்த இடத்துல இருக்கு மெடுலா, இதுதான் மெடுலா ஆப்லகேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த பகுதி. ஓகேங்களா, இந்த பான்ஸும் இந்த மெடுலா மிட் பிரெயின் இது மூணும் சேர்ந்து இந்த பகுதி இருக்குல்ல, இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரெயின் ஸ்டெம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ மெடுலா ஆப்லகேட்டால இருந்து கீழே தான் வந்து ஸ்பைனல் கார்டு ஸ்டார்ட் ஆகுது, அதான் சொல்லியிருக்காங்க. ஸ்பைனல் கார்டு இஸ் அ லாங் thin tubular structure made up of nervous tissue which extends from medulla oblongata in brain stemல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 5. which part of the brain regulates breathing? நம்ம மூச்சு உள்ள விடுறோம், வெளியே விடுறோம். ஓகேங்களா, அதாவது உள்ள இழுக்கிறோம், வெளியே விடுறோம். இதெல்லாம் வந்து எந்த பார்ட் வந்து பிரெயின்ல கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கீழ் பகுதியில் இருக்குல்ல மெடுலா அப்படிங்கிற பகுதி தான் வந்து பின்மூலையில் இருக்கக்கூடிய மெடுலா தான் வந்து பிரீதிங்கை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஓகேங்களா, சரி, அதாவது அதை சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம எக்ஸ்ட்ரா வந்து வேற எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மெடுலா இஸ் த லோயஸ்ட் பார்ட் ஆஃப் பிரெயின். பிரெயின்ல வந்து கடைசியா இருக்கிறது வந்து மெடுலா தான். இட் இஸ் சிச்சுவேட்டட் பிரெயின் எதுக்கு நடுவில் இருக்கு அப்படின்னா பான்ஸ் ஆன் த டாப் அண்ட் ஸ்பைனல் கார்டு ஆன் த பாட்டம். ஓகேங்களா, இந்த பிரெயின் எடுத்துக்கலாம். இங்க பார்த்தோம் அப்படின்னா மேல வந்து பான்ஸ் இருக்கு, இங்க வந்து ஸ்பைனல் கார்டு இருக்கு, நடுவில் தான் மெடுலா காணப்படுது. ஓகேங்களா, அது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கு. அடுத்து இந்த மெடுலா வந்து வேற என்ன ஹேஸ் கோஆர்டினேஷன் சென்டர் ஆஃப் எதெல்லாம் வந்து கோஆர்டினேட் பண்ணுது, பிரீதிங் வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஹார்ட்டோட பல்சேஷன், ஹார்ட்டோட பல்ஸ் ரேட், இன்டென்சிட்டியை கண்ட்ரோல் பண்றது தான். அதே மாதிரி டயாமீட்டர், நம்மளோட ரத்த நாளங்களுடைய அந்த டயாமீட்டர் வந்து கண்ட்ரோல் பண்றதும் வந்து சில நேரங்களில் வந்து சுருங்கி விரிந்து காணப்படுது இல்ல வெவ்வேறு பகுதிகளில், அதுக்கும் கண்ட்ரோல் பண்றது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மெடுலா தான் கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம பிரீதிங் வந்து நம்ம பார்த்தோம், பிரீதிங் ரேட் பார்த்தோம். அது இல்லாமல் ஹார்ட் ரேட்டை வந்து எது கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். ஸோ ஒவ்வொன்றும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெடுலா டயாமீட்டர் ஆஃப் பிளட் வெசல்ஸ் வந்து பிரெயின்ல எந்த பார்ட் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு கேட்கலாம். ஓகேங்களா, மெடுலா
மெடுலா. ஃபுட் இன்ஜெஷன் அப்படின்னா நம்ம உணவு வந்து விழுங்குறது. ஓகேங்களா, உணவை விழுங்குறது. உணவை விழுங்குறோம் அப்படின்னா நம்ம பிரெயின்ல எந்த பார்ட் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா மெடுலா ஆப்ளிகேட்டா. நம்ம இரும்புறோம், ஓகேங்களா, அதை வந்து கண்ட்ரோல் பண்றதும் மெடுலா ஆப்ளிகேட்டா தான். ஸ்னீசிங் அப்படின்னா நம்ம உறிஞ்சிரோம்ல, அது மூக்கால உரியறது தான் வந்து ஸ்னீசிங் சொல்லுவாங்க. ஹிக்கப்ஸ்னா வெக்கல் எடுக்குது, அதை கண்ட்ரோல் பண்றதும் வந்து மெடுலா ஆப்ளிகேட்டா. ஓகேங்களா, டங்கோட மூவ்மெண்ட் இருக்குல்ல, ஒரு வார்த்தையை சொல்லும்போது நம்ம டங்கை மூவ் பண்றோம்ல, அதுவும் வந்து கண்ட்ரோல் பண்றது எது அப்படின்னா வந்து மெடுலா ஆப்ளிகேட்டா. சரி, இதெல்லாம் என்ன? இதெல்லாம் வந்து இன்வாலண்டியர் ஆக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட கான்சியஸ் இல்லாம அதுவா நடைபெறது. நம்ம ஒரு விஷயம் இப்போ கையை அசைக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சு அதை செய்யறோம். ஓகேங்களா, அதான் வாலண்டியர் ஆக்ஷன் சொல்லுவாங்க. நம்மளையே அறியாம இந்த இருமல், தும்மல், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஹிக்கப்லாம் வந்து அதுவா நடக்கிறது. நம்ம ஹார்ட்டோட பிரீத்திங் ரேட் இதெல்லாம் வந்து அதுவா நடக்கிறதுலாம் வந்து இன்வாலண்டியர் ஆக்ஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது மெடுலா தான். மெடுலா எங்க இருக்கு அப்படின்னா பின்மூளைன்னு சொல்லக்கூடிய ஹிண்ட் பிரெயின்ல இருக்கு. ஓகேங்களா, ஹிண்ட் பிரெயின்ல இருக்கு. அதுதான் வந்து இந்த இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. பிரீதிங் ரேட்டை வந்து கண்ட்ரோல் பண்றது அந்த மெடுலா. அது மட்டும் இல்லாம ஃபுட் இன்ஜெஷன், காஃபிங், ஸ்னீசிங், ஹிக்கப், டங் மூமெண்ட் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதும் மெடுலா தான். நம்ம பார்த்துக்கணும். போன எக்ஸாம்ல வந்து பிரீதிங் ரேட் கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸாம்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹார்ட் பல்ஸ், காஃப் இதெல்லாம் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா நம்ம போட தெரிஞ்சுக்கணும். அப்ப எல்லாமே பார்த்துக்கணும். சரி, நேம் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐ தட் ஆக்ட் டு ரிஃப்ராக்ட் லைட் ரேஸ் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் த ரெட்டினா. அதாவது நம்ம ஐல வந்து ஒரு பார்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து லைட்டை வந்து ரிஃப்ராக்ட் பண்ணும். அது எது அப்படின்னா லென்ஸ். ஓகேங்களா, ரிஃப்ராக்ட் பண்ணி ரெட்டினால ஃபோக்கஸ் பண்ணும். அதுதான் வந்து லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் நம்பர் 7 வந்து நோட்ஸ் ஆஃப் ரன்வீர் ஆர் மைக்ரோஸ்கோபிக் கேப் ஃபவுண்ட் வித்தின். அதாவது நம்ம பார்த்தோம் என்னது இப்படி இருக்கும், அதை சுற்றி வந்து நரம்பு செல் அப்படிங்கிறது இப்படி காணப்படும். ஓகேங்களா, இதோட எண்ணில் பார்த்தோம் அப்படின்னா டென்ட்ரைட்ஸ் இருக்கும். அது எண்ணில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்னாப்டிக் நாப் இருக்கும். இதை சுற்றி வந்து ஒரு கவர் மாதிரி காணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இந்த கேப்பை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து நோட்ஸ் ஆஃப் ரன்வீர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேங்களா, நோட்ஸ் ஆஃப் ரன்வீர் அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே கிளை கிளையோ ஒவ்வொரு பகுதியிலையும் தெரிஞ்சிருக்கும். இன்ஃபர்மேஷனை வாங்குறதுக்காக இத்தனை கிளைகள் இருக்கு. ஓகேங்களா, சரி, இந்த கேப்பை தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. நோட்ஸ் ஆஃப் ரன்வீர் ஆர் மைக்ரோஸ்கோபிக் கேப் ஃபவுண்ட் வித்தின் எதுல காணப்படுது அப்படின்னா மைலினேட்டட் ஆக்சான். இதுதான் ஆக்சான்னு சொல்லுவாங்க. மயலின் அப்படிங்கிறது சுத்தி இருக்கக்கூடிய உரை. இந்த மைலினேட்டட், அதாவது மயலின் ஷீட் இருந்துச்சுன்னா இதை மைலினேட்டட் ஆக்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நர்வ் செல்ல இந்த மயலின் இருக்காது. ஓகேங்களா, மயலின் அப்படிங்கிற ஒரு பகுதியே காணப்படாது, இப்படியேதான் இருக்கும். இதை நான் மயலினேட்டட் ஆக்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ரன்வீர்ஸ் ஆர் மைக்ரோஸ்கோபிக் கேப். அப்ப அந்த மைலினேட்டட் ஆக்சான் இருந்துச்சுன்னா தான் அந்த கேப்பே காணப்படும். ஓகேங்களா, அப்ப இது எதுல காணப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, மைலினேட்டட் ஆக்சான். ஓகேங்களா, ஒருவேளை அந்த ஆக்சானை சுத்தி மைலின் ஷீட்டே இல்லைன்னா அந்த கேப் இருக்காது. அந்த கேப் இல்லைன்னா அந்த இடத்துல நோட்ஸ் ஆஃப் ரன்வீர் அப்படிங்கிற ஒரு பகுதியே காணப்படாது. சரிங்களா, அதான் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த இடத்துல காண்ட்ரோபிளாஸ்ட், ஓஸ்டியோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. கிராண்டியூல் அப்படிங்கிறது செல்லுக்குள்ள காணப்படக்கூடிய நுண் துகள்கள் தான் வந்து கிராண்டியூல் சொல்லுவாங்க. எந்த செல் அப்படின்னா நரம்பு செல்குள்ள. ஓகே, ஆஸ்டியோபிளாஸ்ட் அப்படிங்கிறது ஒரு செல் தான். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நம்மளுடைய எலும்பு திசு இருக்குல்ல, அதை உருவாக்கக்கூடியது. எலும்பு போன்ஸை உருவாக்கக்கூடிய செல்ஸ் வந்து ஆஸ்டியோபிளாஸ்ட் அப்படிங்கிற செல். காண்ட்ரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது குருத்தெலும்புன்னு சொல்றாங்கல்ல, காண்ட்ரோபிளாஸ்ட் அப்படிங்கிற செல் வந்து எதை உருவாக்கும் அப்படின்னா கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய குருத்தெலும்புகளை உருவாக்கக்கூடியது. சரிங்களா, சரி, அதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்தா நோட்ஸ் ஆஃப் ரன்வீர் ஆர் மைக்ரோஸ்கோபிக் கேப் ஃபவுண்ட் இன் எதுல வந்து மைலினேட்டட் ஆக்சான்ல தான் இந்த இது காணப்படுது அப்படிங்கிறது சொல்றாங்க. நோட்ஸ் ஆஃப் ரன்வீர் ஆர் கேப் பிட்வீன், அந்த கேப்பை தான் வந்து சொல்றாங்க. இந்த மைலின் இன்சுலேஷன் ஆஃப் ஸ்குவான் செல். இந்த மைலின் வந்து எதனால ஆயிருக்கும் அப்படின்னா ஸ்குவான் செல்னால ஆயிருக்கும். விச் இன்சுலேட் தி ஆக்சான் ஆஃப் த நியூரான். நியூரானோட ஆக்சானை வந்து இன்சுலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த அதே மாதிரி இந்த ஆக்சான் இருக்கக்கூடிய நியூரான் செல்ஸ் வந்து இன்ஃபர்மேஷனை வேகமா பாஸ் பண்ணும் ஆக்சான் இல்லாத இருக்கக்கூடிய நியூரான் செல்லை விட. சரி, அதுக்கடுத்து தீஸ் ரிஃப்ராக்ட்ஸ் நியூரான்ஸ் ஆக்சஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்குவான் செல்க்கு இன்னொரு பேர் இருக்குங்க, கிளியல் செல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்குவான் செல்லுக்கு இன்னொரு பேர் வந்து கிளியல் செல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆஸ்டியோபிளாஸ்ட் அப்படிங்கிறது வந்து போன் திசுவை உருவாக்கும். அதே மாதிரி காண்ட்ரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது கார்டிலேஜ் திசு வந்து உருவாக்கும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க.
சரி, அடுத்த கொஸ்டின். Which of the following is main thinking part of the brain? Okay. Which of the following is the main thinking part of the human brain? அதாவது நம்ம இப்போ யோசிக்கிறோம்ல, அது வந்து நம்ம பிரெயின்ல எந்த பகுதி வந்து கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபோர் பிரெயின் தான் கட்டுப்படுத்துது. ஓகேங்களா, ஃபோர் பிரெயின் தான் வந்து கட்டுப்படுத்துது. ஆப்ஷன் ஏ தான், ஃபோர் பிரெயின். சரி, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி மெடுலா நிறைய பார்த்தோம். அதே மாதிரி ஃபோர் பிரெயின் வேற எதெல்லாம் கட்டுப்படுத்துது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, அதாவது நம்ம ஒரு ரொம்ப இன்டெலிஜென்ட்டா செயல் பண்றோம்ல, அதெல்லாம் வந்து ஃபோர் பிரெயின் தான் காரணம். ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம இந்த நிமிஷம் கான்சியஸா இது விஷயம் நடக்குது அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்றோம்ல, கான்சியஸ்னஸ், ஒரு நினைவுல இருக்கிறது அப்படிங்கிறது, நம்மளுடைய வில் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய வில் பவருக்கு காரணமும் வந்து ஃபோர் பிரெயின் தான். நாலேஜ், நம்ம மெமரி, நம்ம எதையும் ஞாபகம் வச்சுக்கிறோம்ல, அது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது ஃபோர் பிரெயின். ஸ்பீச், நான் பேசுகிறேன், அதை கண்ட்ரோல் பண்ணுறது ஃபோர் பிரெயின். திங்கிங், இப்போ திங்க் பண்ணுறேன், என்ன செய்யலாம் அப்படிங்கிறத திங்க் பண்ணுறோம், அதுவும் வந்து எது அப்படின்னா வந்து ஃபோர் பிரெயின் தான். அதுக்கடுத்து தாட் கலெக்ஷன், ஒரு விஷயத்த வந்து தாட்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறது எல்லாமே வந்து ஃபோர் பிரெயின் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஸ்டின்ல வந்து என்ன கேட்டிருந்தாங்க, திங்கிங்கை கண்ட்ரோல் பண்ணுறது தான் எதுன்னு கேட்டிருக்காங்க, ஃபோர் பிரெயின். ஓகேங்களா, therefore it provides the ability to, இத்தனை விஷயத்தை இது கண்ட்ரோல் பண்றதுனால நம்மளால ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும், ஸ்பீக் பண்ண முடியும், திங்க் பண்ண முடியும், ஃபியூச்சருக்கு பிளான் பண்ண முடியும். இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது ஃபோர் பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா, திங்கிங் பார்ட்டை தான் கண்ட்ரோல் பண்றது எது அப்படின்னா ஃபோர் பிரெயின். அது மட்டும் பார்த்தா மெமரி எது கண்ட்ரோல் பண்ணுதுன்னு கேட்டால் ஃபோர் பிரெயின் நம்ம சொல்லணும். இன்டெலிஜென்ஸ் எது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா ஃபோர் பிரெயின் தான் சொல்லணும். அதே மாதிரி நமக்கு இருக்க நாலேஜ் அப்படிங்கிறதும் ஃபோர் பிரெயின் தான் கண்ட்ரோல் பண்ணும். வில் பவர் அப்படிங்கிறதையும் கண்ட்ரோல் பண்ணுறது ஃபோர் பிரெயின் தான். எக்ஸ்ட்ரா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த எக்ஸாம்ல வேற ஏதாவது கேட்டாங்கன்னா நம்ம ஆன்சர் போடுறதுக்கு ரெடியா இருக்கணும். சரி, ஃபோர் பிரெயின் ஆல்சோ. சரி, இது எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு வாலண்டியர் ஆக்ஷனான நம்ம இதெல்லாம் வந்து பிளான் பண்ணி செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா, ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னா இன்வாலண்டரி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய கட்டுப்பாடு இல்லாமல் நடக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சிரிக்கிறோம்ல, லாஃபிங், கிரையிங், அதுக்கப்புறம் எக்ஸ்கிரீஷன் அப்படின்னா வந்து கழிவுகள் வெளியேறுவது. ஓகேங்களா, அதாவது சிரிக்கிறது, கிரையிங், அழுகிறோம், எக்ஸ்கிரீஷன், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதும் வந்து சில ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் எது அப்படின்னா வந்து ஃபோர் பிரெயின் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து இட் ஆல்சோ சர்வ் அஸ் சென்டர் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் சென்சரி ரிசெப்டார். சென்சரி ரிசெப்டார் அப்படிங்கிற நம்ம பாடியில எங்கேயாவது டச் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த சிக்னல் வந்து நமக்கு பிரெயினுக்கு போகும். ஓகேங்களா, பிரெயினுக்கு போகும். அந்த மாதிரியான இதை நம்ம ஸ்மெல் பண்றது, டேஸ்ட் பண்றது, இதெல்லாம் வந்து சென்சேஷன் சொல்லுவாங்க. பார்க்கறது, இதெல்லாம் வந்து சென்சேஷன் சொல்லுவாங்க. சென்சரி ரிசெப்டருக்கான டிரான்ஸ்மிஷன் சென்டராகவும் இந்த ஃபோர் பிரெயின் செயல்படுது அப்படிங்கிறத சொல்றாங்க. விச் கண்டெய்ன்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட், அதான் சொல்றாங்க. நம்ம கேட்குறது, பார்க்குறது, டேஸ்ட்டு, டச் பண்ணுறது, டெம்பரேச்சரை ஃபீல் பண்ணுறது, ப்ரெஷரை ஃபீல் பண்ணுறது, ஒரு அழுத்தத்தை ஃபீல் பண்ணுறது, இதெல்லாம் வந்து எது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா ஃபோர் பிரெயின் தான் கண்ட்ரோல் பண்ணுறது. இதெல்லாம் அப்படின்னா ஹியரிங், சைட், பார்க்குறது, டேஸ்ட்டு, டச், டெம்பரேச்சர், இதெல்லாம். ஓகேங்களா, சரி, ஃபோர் பிரெயினில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா மெமரி, இன்டெலிஜென்ஸ், திங்கிங், வில் பவர், நாலேஜ், இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கடுத்து ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னா வந்து அனிச்சை செயல்னு சொல்லுவாங்க. நம்மளோட கண்ட்ரோல் இல்லாமல் நடக்கக்கூடியது, அதுவாக நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சிரிக்கிறோம், ஓகேங்களா, அழுகிறோம், எமோஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்கிரீஷன், கழிவுகள் வெளியேறது, இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஃபோர் பிரெயின் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து சென்சரி ரெஸ்பான்சஸ்க்கான சென்டராகவும் இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சென்சரி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேட்கறது, பார்க்கறது, நம்ம வந்து டேஸ்ட், டச் பண்றது, உணர்றது, டெம்பரேச்சர் ஃபீல் பண்றது, ப்ரெஷர் ஃபீல் பண்றது, இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்றதும் ஃபோர் பிரெயின் தான் சொல்றாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். Which part of the in which of these organs is thermostat of human body contained? தெர்மோஸ்டாட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடல்ல வெப்பநிலையை சீராக வச்சுக்கிறது தான் வந்து தெர்மோஸ்டாட் அப்படின்னு சொல்றாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஹைப்போதலாமஸ் தான். ஓகேங்களா, ஹைப்போதலாமஸ் தான் வந்து தெர்மோஸ்டாட்டா வந்து செயல்படும். சரி, ஹைப்போதலாமஸை பத்தி ஒரு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஹைப்போதலாமஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் பிரெயின். பிரெயின்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து இந்த ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இதுல ஒரே ஒரு நியூக்ளியஸ் காணப்படுமா அப்படின்னு கேட்டோம்னா இல்ல, மெனி ஸ்மால் நியூக்ளியஸ் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஒன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் தான் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆஃப் த ஹைப்போதலாமஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கனெக்ட் த நர்வஸ் சிஸ்டம் டு த எண்டோக்ரைன் சிஸ்டம். முன்னாடியே பார்த்தோம் ஹைப்போதலாமஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து
அதாவது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை வந்து எண்டோக்ரைன் சிஸ்டத்தோட கண்ட்ரோல் பண்ணும், நாளமெல்லாம் சுரபியோட கண்ட்ரோல் பண்ணும். முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா எது வழியா அப்படின்னா வந்து பிட்யூட்ரி கிளாண்ட் வழியா கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க, த்ரூ பிட்யூட்ரி கிளாண்ட். அதாவது ஹெட் ஆஃப் கிளாண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிட்யூட்ரி கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. இதையே கண்ட்ரோல் பண்றது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹைப்போதலாமஸ் தான் கண்ட்ரோல் பண்ணும். சரி, ஆல் வெர்டிபிரேட் பிரெயின் ஹாவ் எல்லா ஹைப்போதலாமஸ். வெர்டிபிரேட்னா முதுகெலும்பு உள்ள இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிறது காணப்படுது அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி இது என்ன ஷேப்ல இருக்குன்னா ஒரு பட்டாணி ஷேப்ல இருக்கும்னு சொல்றாங்க, பி ஷேப். ஓகேங்களா, பி ஷேப்ல இருக்கும். இட் இஸ் ஷேப் லைக் அ பி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பீனல் கிளாண்ட், அதுக்கு கீழே காணப்படுது. இந்த ஹைப்போதலாமஸ்க்கு கீழே வந்து பீனல் கிளாண்ட் இருக்கும். ஓகேங்களா, இதை பத்தி எதுக்கு நான் எடுத்துட்டு வந்தேன்னா இதுல இல்லை, இருந்தாலும் நம்ம ஹியூமனோட தேர்ட் ஐ, மூன்றாம் கண் அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னா இந்த பீனல் கிளாண்ட் தான். ஹியூமன் இல்லை, வெர்டிபிரேட்ஸ்க்கு அதுவுமே. அதே மாதிரி எபிஃபைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். இந்த பீனல் கிளாண்ட் ஆல்சோ கால் பீனல் பாடின்னு சொல்றாங்க, இல்லைன்னா எபிஃபைசிஸ், இல்லைன்னா தேர்ட் ஐ அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் அ டைனி எண்டோக்ரைன் கிளாண்ட். எண்டோக்ரைன் கிளாண்ட்லேயே வந்து ரொம்ப சின்னதாக காணப்படக்கூடியது. எங்க இருக்கு, யார் யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா வெர்டிபிரேட், முதுகெலும்புள்ள உயிரினங்கள்ல காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். வாட் இஸ் ஜைட்டான்? ஜைட்டான் அப்படிங்கிறது வந்து என்னன்னா அந்த நர்வ் செல்ல காணப்படக்கூடிய செல் பாடி தான் ஜைட்டான் அப்படிங்கிறது. ஜோமான்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் வந்து பெரிகாரியோன் செல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, வாட் இஸ் ஜைட்டான் அப்படிங்கிறது பெரிகாரியோன் செல். சரி, ஜைட்டான் அப்படிங்கிறது ஆல்சோ நோன் அஸ் பெரிகாரியோன் செல் அப்படின்னு சொல்றாங்க. ஜைட்டான் இஸ் த சென்ட்ரல் ஸ்பெரிக்கல் பார்ட். அதாவது இந்த இதுதான் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நரம்பு செல். ஓகேங்களா, ஆக்சான் வந்து இப்படி இருக்கும், அதை சுற்றி மைலினேட்டட் ஷீத் வந்து காணப்படும், இப்படி காணப்படும். கீழே வந்து ஸ்னாப்டிக் நாப் இருக்கும். ஓகேங்களா, இந்த பகுதி இருக்குல்ல இதுதான் ஜைட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து இன்னொரு பேர் வந்து பெரிகாரியான் செல் அப்படின்னு சொல்றாங்க. ஜைட்டான் இஸ் சென்ட்ரல் ஸ்பெரிக்கல் பார்ட் ஆஃப் த செல் பாடி. செல் பாடியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பெரிக்கலான பார்ட் தான் ஜைட்டான் ஆஃப் அ நியூரான் கண்டெய்னிங் நியூக்ளியஸ். இதுக்குள்ளதான் நியூக்ளியஸ் இருக்கும். எக்ஸ்க்ளூடிங் இஸ் ப்ராசஸ், இட் மெயின்லி கண்டெய்ன்ஸ் நியூக்ளியர் கனெக்டிங் த டென்ட்ரைட்ஸ். ஓகேங்களா, இது வந்து என்னன்னா டென்ட்ரைட்ஸோட கனெக்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது நியூக்ளியஸை டென்ட்ரைட்டோட கனெக்ட் பண்ணக்கூடிய வேலையை வந்து எது செய்யுது அப்படின்னா இந்த ஜைட்டான் தான் செய்யுது. டென்ட்ரைட்ஸ் அப்படிங்கிறது இந்த பகுதியில இப்படி காணப்படும். ஓகேங்களா, இப்படி கிளையா இருக்கும். இதை வந்து இந்த செல் நியூக்ளியஸையும் இந்த டென்ட்ரைட்ஸையும் கனெக்ட் பண்ணக்கூடியது இந்த பகுதி தான். ஓகேங்களா, இதுதான் ஜைட்டான். இது ரெண்டுக்கும் நடுவுல வந்து என்ன இருக்கு, ஒரு கனெக்ஷனா இருக்குன்னு சொல்றாங்க. இட் இஸ் மெயின்லி கண்டெயின் நியூக்ளியஸ் கனெக்டிங் த டென்ட்ரைட்ஸ். இட்ஸ் சைட்டோபிளாசம் ஷோ கேரக்டரிஸ்டிக் நிசில் கிரானியூல்ஸ். அதாவது இந்த சைட்டோபிளாசம்னா இந்த பகுதியில் வந்து இந்த மாதிரி சின்னதாக வந்து நிசில் கிரானியூல் வந்து காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. Zyton receives electric impulse from other neuron through dendrites வழியா வந்து என்னன்னா எலக்ட்ரிக் சிக்னல், அதாவது ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னா வந்து அதை வந்து டென்ட்ரைட்ஸ் வழியா வந்து ஜைட்டான் வந்து எடுத்துக்கும். இட் ஆல்சோ பிரிங் இன்ஃபர்மேஷன் ஆன் த இன்னொரு நியூரான்ல இருந்து இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். த ஆக்சான் தட் வுட் சென்ட் த இன்ஃபர்மேஷன், இங்க இருந்து இன்ஃபர்மேஷன் ஆக்சான் வழியா கீழே போகும். அப்புறம் வந்து கீழே இருக்கக்கூடிய ஸ்னாப்டிக் நாப் வழியா இன்னொரு நியூரான் செல்க்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும். ஓகேங்களா, the axon that would send the information to other neuron. The main function of cell body is to control all function of cell in the body to work properly. அதாவது நம்ம செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் சரியா இயங்குதா இல்லையா அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்றது இந்த ஜைட்டான் தான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்த கொஸ்டின். Which of the following is a basic structural and functional unit of nervous system? Which of the following is a basic structural and functional unit of nervous system? Basic structural unit அப்படின்னா நியூரான் தான். நியூரான்னா ஃபுல் நர்வஸ் சிஸ்டமே ஆயிருக்கும். நியூரான் செல் இதே வந்து நம்ம கிட்னியில பார்த்தோம் அப்படின்னா நெஃப்ரான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதை சொல்லியிருக்காங்க. Dendrites and synapses are associated with Dendrites and synapses are associated with எதோட சேர்ந்தது அப்படின்னா நர்வ் செல்லோட சேர்ந்தது தான்.
ஓகேங்களா? இப்பதான் பார்த்தோம் இந்த நர்வ் செல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. டென்ட்ரைட்ஸ் அண்ட் சினாப்சஸ் ஆர் அசோசியேட்டட் வித் நர்வ் செல். நர்வ் செல் ஆர் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த நர்வ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டத்தோட பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா நர்வ் செல் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஹியூமன் பாடியில எவ்வளவு நர்வ் செல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 100 பில்லியன், அதாவது 10^10 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவ்வளோ நம்பர் ஆஃப் நர்வ் செல்ஸ் இருக்கும். அதாவது 100 பில்லியன் மட்டும்தான் இருக்குன்னா அபவுட் 100 மில்லியன், 100 பில்லியனுக்கு மேல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, இது எந்த பகுதியில உருவாகுது அப்படின்னா நம்மளோட பிளாஸ்ட் செல் ஆஃப் எம்ப்ரியோ, அதாவது கருவுல வந்து பிளாஸ்ட் செல் ஆஃப் எம்ப்ரியோல வந்து உருவாகுது அப்படிங்கிறத சொல்றாங்க. பிளாஸ்ட் செல் ஆஃப் த எம்ப்ரியோ அது மூலம் உருவாகுறதா அந்த நர்வ் செல் அப்படிங்கிறத சொல்றாங்க. Which of the following is not volunteer action? Volunteer action அப்படின்னா வந்து நம்மளோட பிரெயினோட கட்டுப்பாடுக்கு கீழே வந்து இருக்கிறது வாலண்டியர் ஆக்ஷன். அப்படி இல்லாத இருக்கிறது அதான் செயல்படக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்வாலண்டியர் ஆக்ஷன். ஓகேங்களா? அதாவது நம்மளோட பிரெயின்னு சொல்றதோட கான்சியஸோட ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா வந்து அது வாலண்டியர்னு சொல்லுவாங்க. வித்தவுட் கான்சியஸ்னோட நம்ம நடக்குது அப்படின்னா வந்து அது வந்து இன்வாலண்டியர் ஆக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ப்ரீத் பண்றோம், அது நம்ம கான்சியஸா வந்து நம்ம இப்போ மூச்சை இடணும், இழுக்கணும், வெளியே விடணும் அப்படிங்கிற மாதிரி கான்சியஸா வந்து நம்ம செய்ய மாட்டோம். ஓகேங்களா? அதுவா நடக்கும். அதெல்லாம் வந்து இன்வாலண்டரி ஆக்ஷன். அதே மாதிரி நம்மளோட ஹார்ட் வந்து பம்ப் ஆகுது. ஹார்ட் பம்ப் பண்றது அப்படின்னா அதான் பம்ப் ஆகுது, நம்ம அதை பம்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு சிக்னலும் நம்ம கொடுக்க மாட்டோம். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து இன்வாலண்டியர் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்க கேட்டிருக்கிறது நாட் அண்ட் வாலண்டியர் ஆக்ஷன். வாலண்டியர் ஆக்ஷன் எது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, வாலண்டியர் ஆக்ஷன்னா நம்மளோட கான்சியஸோட நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வாலண்டியர் ஆக்ஷனுக்கு கீழே வரும். மூவிங் சேர் வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறோம், நம்மளா செய்யுது. ஆனா பீட்டிங் ஆஃப் ஹார்ட்ங்கிறது இன்வாலண்டியர் ஆக்ஷன், இதுதான் ஆன்சர். க்ளோசிங் ஆஃப் ஃபிஸ்ட் அப்படிங்கிறது வாலண்டியர் ஆக்ஷன். டேக்கிங் அன் ஆப்ஜெக்ட் வாலண்டியர் ஆக்ஷன். அப்ப இது ஒன்று மட்டும்தான் இன்வாலண்டியர் ஆக்ஷன். ஓகேங்களா? சரி, வாலண்டியர் ஆக்ஷனை பத்தி இன்வாலண்டியர் ஆக்ஷன் பத்தி கொடுத்துருக்காங்க. when action is produced with involvement of thought, நம்மளுடைய ஒரு தாட் மூலம் ஒரு விஷயம் வந்து உருவாகுது அப்படின்னா வந்து அதெல்லாம் வந்து வாலண்டியர் ஆக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. வாலண்டியர் ஆக்ஷனுக்கு எடுத்துக்கிட்டா நம்ம நடக்கிறோம், சாப்பிடுறோம், ஜம்ப் பண்றோம், சேரை மூவ் பண்றது, இந்த ஆப்ஷன்ல இருந்துச்சுல்ல க்ளோசிங் ஃபிஸ்ட், டேக்கிங் அன் ஆப்ஜெக்ட், இதெல்லாம் வந்து வாலண்டியர் ஆக்ஷன். ஆக்ஷன் ஆர் ப்ரொடியூஸ்ட் கான்சியஸ்லி, அதாவது போத் ஸ்பைனல் கார்டு அண்ட் பிரெயின் ஆர் இன்வால்வ். இதுல வந்து என்னன்னா ஸ்பைனல் கார்டு, பிரெயின் ரெண்டுமே வந்து இன்வால்வ் ஆயிருக்கும் வாலண்டியர் ஆக்ஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. These coordinated with PNS அப்படின்னா peripheral nervous system to generate necessary movement அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, என்னென்ன இதுல வந்து இன்வால்வ் ஆகுதுன்னா ஸ்பைனல் கார்டு, பிரெயின் ரெண்டுமே வந்து இன்வால்வ் ஆயிருக்கும். ஆக்ஷன் which takes place without conscious, அதாவது நம்மளோட கான்சியஸே இல்லாம நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வில்லிங்கே இல்லாம நடக்கக்கூடியது, அதெல்லாம் வந்து இன்வாலண்டியர் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம உணவு வந்து செரிமானம் ஆகுறது, ஹார்ட் பீட் ஆகுறது, ஸ்னீசிங், இதெல்லாம் வந்து ஆர் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்வாலண்டரி ஆக்ஷனுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது உடலுக்குள்ள நடைபெறுறது எல்லாமே வந்து இன்வாலண்டியர் ஆக்ஷன், உடலுக்கு வெளியே நடைபெறுறது எல்லாமே வந்து வாலண்டியர் ஆக்ஷன். ஓகேங்களா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க கொஞ்சம். ECG senses the electric forces generated. ECG அப்படிங்கிறது எலக்ட்ரோகார்டியோகிராம் அப்படிங்கிறது எங்க இது பண்ணுவாங்க அப்படின்னா ஹார்ட்ல தான் பண்ணுவாங்க. கார்டியோ அப்படின்னு சொல்லிட்டு வருது இது. Question number 15. Involuntary action in humans such as blood pressure, salivation and vomiting are controlled by, எது வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க? மெடுலா தான் இன்வாலண்டியர் ஆக்ஷன். நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே மெடுலா எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பிளட்டோட ப்ரெஷரு, இந்த வாமிட்டிங், சலைவேஷன் நம்ம முன்னாடி இதுல பார்க்கல, இதோட சேர்ந்து வருது, அதான் வந்து மெடுலா. அதான் சொல்லிருக்காங்க. These actions are controlled by medulla. Medulla directly controls certain, அதாவது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணாது. ANS சொல்லக்கூடிய அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஹார்ட்டோட ரேட், பிரீதிங், பிளட் வெசல் டைலேஷன், சுருங்குறது, விரியிறது, டைஜஷன், ஸ்னீசிங், ஸ்வாலோயிங், வாமிட்டிங், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது எது அப்படின்னா வந்து மெடுலா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மெடுலா. அடுத்து 16. The dash is responsible for precision of volunteer action and maintaining the posture and balance of the body. அதாவது பாடியில வந்து நம்ம பேலன்ஸ் பண்றது, ஒரு போஸ்ல நிக்கிறது, இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது செரிபெல்லம் சொல்லக்கூடிய சிறுமூளை பகுதி. ஓகேங்களா? செரிபெல்லம் சொல்லக்கூடிய சிறுமூளை பகுதி தான் வந்து
ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாலண்டியர் ஆக்ஷன் அப்படின்னா நம்மளாம் வந்து ஒரு வாலண்டியரா நம்மளுடைய தாட்ஸுக்கு கீழே வந்து நடைபெறக்கூடியதெல்லாம் வந்து வாலண்டியர் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா பாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போஸ்ட்ல நிற்கிறது, ஓகேங்களா. பேலன்ஸ் த பாடியை பேலன்ஸ் பண்ணி நிற்கிறது, இதெல்லாம் வந்து எது கண்ட்ரோல் பண்ணோம்னா சிறுமூளை தான். உடம்புல மூளையில் இருக்கக்கூடிய சிறு மூளை தான் செரிபெல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அதுதான் கண்ட்ரோல் பண்ணும். கொஸ்டின் நம்பர் 17. The function of lens in our eyes, அதாவது கவர் த லென்ஸ் தான் வந்து ஐஸை கவர் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க, தப்பு. சென்ட் மெசேஜ் ஆஃப் இமேஜ் டு த பிரெயின், அதாவது இமேஜை பற்றின இன்ஃபர்மேஷனை வந்து லென்ஸ் தான் வந்து பிரெயினுக்கு அனுப்புதுன்னு சொல்றாங்க, லென்ஸு கிடையாது, தப்பு, ஓகேங்களா. சேஞ்ச் த ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஐயோடைய ஃபோக்கல் டிஸ்டன்ஸ், இந்த இடத்துல பார்க்கணும் அப்படிங்கிறது, இந்த ஃபோக்கஸை வந்து இது பண்றது வந்து லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஓகே, கொஸ்டின் நம்பர் 18. The area of retina where vision is highest, எந்த ரெட்டினால ஒரு பகுதியில் வந்து விஷன் வந்து ஹையஸ்டா தெரியுதுன்னா ஃபோவியா அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபோவியா. The area of retina where the vision is highest அப்படின்னா ஃபோவியா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 19. Which of the following part allows light to enter into human eye? ஹியூமன் ஐக்குள்ள வந்து லைட் வந்து என்டர் ஆகிறதுக்கு அலோ பண்ணக்கூடிய பகுதி எது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கண்ட்ரோல் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா பியூப்பிள், அலோ பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தா கார்னியா. Which of the following part of the light enter into the human eye is cornea? In which part of body is cornea and retina found? அதாவது கார்னியா ரெட்டினா இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா ஐஸ்ல தான் இருக்கு. ஆப்ஷன் பி தான், ஓகேங்களா. இது நமக்கு தெரிஞ்சதா, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், ஓகேங்களா. சரி, இன்னைக்கு வந்து நம்ம நர்வஸ் சிஸ்டம் பார்த்தோம், 20 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஸோ திரும்ப ஒரு டைம் பாருங்க, ஃபுல்லாக ஓரளவுக்கு இதுலேயே வந்து எல்லாம் கவர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் பார்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து போடுவோம். மறக்காமல் அரிஹண்ட் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள் கண்டினியூஸாக. தேங்க்யூ.